ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஸ்ஆர் ஷிப்பிங் கம்பெனி அப்படிங்கிற ஒரு பென்னி ஸ்டாக். இந்த பென்னி ஸ்டாக்கை பற்றி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இந்த கம்பெனிக்கு பிஸ்னஸ் டைவர்சிஃபிகேஷனுக்காக 55,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி மூலம் நடக்கிற லாஜிஸ்டிக் சர்வீஸுக்கும் கிரீன் ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட்டுக்காகவும் இந்த பணத்தை ஒதுக்கியிருக்காங்க. அதனால தான் இந்த கம்பெனியை இன்றைக்கி நம்ம எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஒரு பொட்டன்ஷியலான கம்பெனியில் இப்போ வரைக்குமே வேல்யூஷன் சுமாராக தான் வச்சுருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக கிளியராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெகுலராக உங்ககிட்ட கேட்குற உதவி தான், இந்த கம்பெனியை பற்றின இன்ஃபர்மேஷனை வேறிய சோர்ஸ்லேருந்து எடுத்து எடிட் பண்ணி உங்களுக்காக ரொம்பவும் எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். என்னோட ஒர்க்கை நீங்கள் பாராட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அதுவே எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் இதை பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இப்போ நான் வீடியோக்குள்ளே போகிறேன். எஸ்ஆர் ஷிப்பிங் லிமிடெட் இந்த கம்பெனி ஆயில் ஃபீல்டு சர்வீசஸ்லையும் லாஜிஸ்டிக் சர்வீசஸ்லையும் தான் வந்துட்டு அதிகமாக செயல்பட்டு இருக்காங்க. முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர், இந்த கம்பெனி ஹைலி ரிஸ்கியான கம்பெனி. ஃபினான்சியல் இயர் 2021 வரைக்குமே இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாயிருச்சு. அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. அதை நம்ம ஃபார்வர்டில் பார்க்கலாம். ஒருவேளை இந்த கம்பெனி சக்ஸஸ் ஆச்சு, அவங்க போட்ட பிளான் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மல்டி பேக்கிங் ரிட்டர்ன் நமக்கு கொடுக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம், ஃபியூச்சரில் லாஜிஸ்டிக் சர்வீசஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு இந்தியாவில் டெவலப் ஆக போகுது அப்படிங்கிறது. ஒருவேளை இவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் சரியான சமயத்தில் சரியான இடத்துல யூஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கம்பெனி வந்துட்டு ஒரு நல்ல நிலைமை கொண்டு போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ இவங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷனை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். இவங்க கடல் சார்ந்த பணிகளை பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக கார்கோ லாஜிஸ்டிக் சர்வீசஸாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் மட்டும் இவங்க கிட்டத்தட்ட 20% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. அது கூட அடிஷ்னலாக இவங்க ஆயில் அண்ட் கேஸ் ட்ரில்லிங் பிஸ்னஸும் பண்ணுறாங்க. அக்ராஸ் த குளோபல் லெவலில் இவங்களுக்கு ஃபுட் பிரிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. இவங்களோட பிஸ்னஸ் வைஸ் ரெவன்யூ ஜியோகிராஃபி அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ளீட் ஆப்ரேஷனில் வந்துட்டு 77%, ரிக் ஆப்ரேஷன்ஸில் வந்துட்டு 20%, அதர் கேட்டகரி மூலமாக கிட்டத்தட்ட 3% ரெவன்யூவும் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஜியோகிராஃபிக்கல் வியூவில் பார்க்கும்போது இந்தியாவில் மட்டும் 75% ரெவன்யூவும், சிங்கப்பூரில் 8%, யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் வந்துட்டு 5%, சவுத் ஆப்பிரிக்காவில் 5%, ரெஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் வந்துட்டு 7% ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இவங்களோட சப்சிடரி கம்பெனிஸ், இவங்க ஓஜிடி சர்வீஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டெப் டவுன் சப்சிடரி கம்பெனியை வச்சிருக்காங்க. இந்த கம்பெனியில் கான்ட்ராக்ட் பேசிக்ஸ் மூலமாக ஆயில் அண்ட் கேஸ் ட்ரில்லிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது கூட அடிஷ்னலாக கோல்பெட் மீத்தேன் ப்ராசஸையும் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அடுத்ததாக இவங்களோட மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது குரூடாயில் ரிஃபைனிங் கெப்பாசிட்டி வந்துட்டு 249.86 மில்லியன் மெட்ரிக் டன் பர் ஆனம் அப்படிங்கிற கெப்பாசிட்டி வச்சுருக்காங்க. அடுத்ததாக கார்கோ அண்ட் லாஜிஸ்டிக் சர்வீசஸில் கிட்டத்தட்ட 100.45 மில்லியன் மெட்ரிக் டன் பர் ஆனம் அப்படிங்கிற கெப்பாசிட்டியில் வந்துட்டு இவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்குமே இவங்களோட பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு டீசெண்டான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பிஸ்னஸில் வந்த ஒரு சின்ன சோதனையை பற்றி தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம லாஜிஸ்டிக் சர்வீசஸ்னால் என்ன, அதில் என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்னு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்போம். லாஜிஸ்டிக் அப்படிங்கிறது வந்துட்டு சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்கு ஒரு லார்ஜ் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் வேணும், ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதே காரணத்துக்காகவும் இந்த கம்பெனியும் ஏகப்பட்ட கடன்களை வாங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 2021 இவங்களோட மொத்த கடனோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 10,021 கோடியை நெருங்கிருச்சு. இவங்களோட ரிசர்வ்ஸ் காலத்தை பார்க்கும்போது -5,000 கோடி, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்கும்போது வெறும் 605 கோடி தான். ஸோ கம்பெனியோட மொத்த மதிப்பையும் தாண்டி இவங்க கடன் வாங்கினால கடன் கொடுத்தவங்க லோன் அண்ட் ரெக்கவரி ஆக்ஷன்ஸ் வந்துட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது மூலமாக டெப்ட் ரெக்கவரி நோட்டீஸ் வந்துட்டு இந்த கம்பெனி கொடுக்கப்பட்டது. எப்போ 2021. அப்போ இருந்து இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடனை அடைச்சிட்டு கரண்ட்டாக அவங்க கிட்டத்தட்ட ரிசர்வ்ஸில் வெறும் 2,902 கோடி தான் வச்சுருக்காங்க. எப்போ 2021 5,000 கோடி கடன் அந்த கம்பெனி கரண்ட்டாக இப்போ 2,902 கோடியை கடனில் வச்சுருக்காங்க. இது ஒரு கம்பெனிக்கு நல்ல விஷயம் தான், கடனை குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ கரண்ட்டில் மைனஸில் வந்து ரிசர்வ்ஸ் இருக்கிறனால தான் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் கம்பெனியாக பார்க்கப்படுது. அடுத்ததாக இவங்களோட ஃபினான்ஷியல் சம்மரியை பற்றி கிளியராக பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க ஃபியூச்சரில் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இவங்களோட சேல்ஸ்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 4 கோடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதே குவார்ட்டரில் வந்துட்டு 11 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. இயரில் 17 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ சேல்ஸ் வந்துட்டு நல்லாவே குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது கிளியராக புரியுது. ஆப்ரேஷன் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் -21 கோடி கொடுத்துருக்காங்க. குவார்ட்டரில் 3 கோடியும் இயரில் 7 கோடியும் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் -37 கோடி, குவார்ட்டரில் 26 கோடி, இயரில் -60 கோடி அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் ரிசல்ட் தான் தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. கம்பெனியோட நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் -36 கோடியும், குவார்ட்டரில் 26 கோடியும், இயரில் -40 கோடியும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே லாஜிஸ்டிக் சர்வீசஸில்
சேல்ஸ் எவ்வளோ தான் அதிகமானாலும் எவ்வளோ தான் குறைஞ்சாலும் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது ஒரே அளவாக தான் செலவாகிட்டு இருக்கும். அதனால தான் அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்துட்டு ரொம்பவும் ஃப்ளக்சுவேட்டே ஆகிட்டு இருந்திருக்கு. அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா இந்த கம்பெனியை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கிட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்ட 73.75% இருக்குது. என்னதான் 73% இருந்தாலும் ரீசெண்டாக கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இந்த குவார்ட்டரில். ஆனால் இப்போ அவங்க கொண்டு வந்திருக்க இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கு அப்புறம் ப்ரொமோட்டர்ஸ் அகைன் அவங்களோட ஷேரை வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அதே போல் டிஐஇ வந்துட்டு 0.02% ஷேர் வச்சிருக்காங்க. பப்ளிக் கிட்ட 26.22% ஷேர் தான் இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா தான் இருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பொறுத்தளவுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக கம்பெனி இருக்காங்க. அடுத்து இவங்களோட கீ ரேஷியோஸ் அண்ட் சார்ட் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். இவங்களோட கீ ரேஷியோஸில் மார்க்கெட் கேபிடலைசேஷன் 605 கோடி வச்சிருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 29.2, 52 வீக் ஹைன்னு பார்க்கும்போது 30, லோ 7.53, ஸ்டாக் பிஇ 9.24. ஸ்டாக் பிஇ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற நல்லாவே தெரியும். கடன் வந்துட்டு கொஞ்சம் கம்பெனியில் இருக்குது. ROCE அண்ட் ROE வேல்யூ வந்துட்டு அவைலபிள் இல்லை. ஃபேஸ் வேல்யூ 10, இண்டஸ்ட்ரி பின்னு பார்க்கும்போது 8.82. பொதுவாகவே லாஜிஸ்டிக் சர்வீசஸில் வந்துட்டு எல்லா கம்பெனிஸ்லையும் கடன் கொஞ்சம் இருக்கும். அதனால் எப்பவுமே பிஇ வேல்யூ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ப்ரைஸ் டு புக் வேல்யூவும் அவைலபிள் இல்லை. டோட்டல் டெப்ட்னு பார்க்கும்போது இப்போ கரண்ட்டாக வந்துட்டு 2642 கோடி தான் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு காலத்தில் அதாவது 2021 5000 கோடி மைனஸில் இருந்தாங்க. இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட 3000 கோடி பக்கம் குறைச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. ப்ரொமோட்டர் பிளட்ஜ் வந்துட்டு எதுவும் கிடையாது. ஏன்னா எந்த ஷேரையும் அடமானம் வைக்கல. ஆனால் லாஸ்ட்டு ஃபியூ குவார்ட்டர்ஸாக வந்துட்டு இவங்க கிட்ட -0.62% ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்துட்டு அவங்க ஷேரை விற்றுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த பிளானுக்கு அப்புறமா அவங்க பைபேக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணப்படுது. ஸோ கம்பெனியோட வேல்யூவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரிஸ்கியான வேல்யூவேஷனாக தான் வச்சுருக்காங்க. ஏன்னா கடன் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா அசட்டை விட அதாவது கம்பெனியோட மதிப்பை விட அதிகமான கடன் வாங்கியிருக்கிறதுனால இந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் தான். ஆனால் ரீசெண்டாக அவங்க எடுத்துக்க இனிஷியேட்டிவ்ஸ், ரீசெண்டாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிற அமௌண்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கம்பெனி ஏதோ ஒரு நல்ல ஒரு செயலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த செயல் மட்டும் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுப்பாங்க. ஏன்னா ரீசெண்டாக லாஸ்ட்டு 6 மந்த்தில் வந்துட்டு 100% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 6 மந்த்துக்கு முன்னாடி இந்த ஷேர் வெறும் 15 ரூபாயில் இருந்திருக்கு. இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட 27-30 கிட்ட போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 100% ப்ராஃபிட்டை வந்து நெருங்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட சார்ட் அனலைஸ் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த பென்னி ஸ்டாக்கில் நம்ம சார்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. என்னை பொறுத்தளவுக்கு நான் வந்துட்டு இதில் பொசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கேன். குறிப்பிட்ட கேபிட்டல் வந்துட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் இருக்கேன். அதனால தான் இந்த வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் யாரும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்களும் வந்துட்டு அனலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. கம்பெனி வந்துட்டு அசட்டுக்கு மேலே அவங்க வந்துட்டு இப்போது டெப்ட் வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ ஓவர் கம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால் அதுவும் ஒரு ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிட்டு தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நல்லா நீங்கள் யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ண சொல்லி நான் அறிவுரைப்படுத்தலை. ஏன்னா நான் இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வீடியோ கிடையாது. முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் வந்துட்டு ஆலோசனை வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ மூலமாக எஸ்ஆர் அப்படிங்கிற கம்பெனி உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி ஏதாச்சும் நல்ல விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.